வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடியதா, விரும்பி சாப்பிடக்கூடியதா, மொறுன்னு நல்ல சுருளா சுருட்டி நல்ல ஒரு மாதிரி ரெட்டு கலரில் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ரோஸ்ட்டு. அதே மாதிரி வீட்டில் எப்படி ஆட்டி நம்ம எப்படி அதை சுடலாம்ட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஹோட்டலில் போலே எவ்வளோ கிறிஸ்பியாக அதே கலரில் நமக்கு இப்போ தோசை ரெடியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த இதில் டம்ளர்னாலும் எடுத்துங்க. 3.5 கப் வந்து பச்சரிசி, மாவு பச்சரிசி போட்டுக்கோங்க. அதே கப் இதில் வந்து ஒரு இது வந்து உளுந்து, அதே கப்பில் உலக்கில் அரை உலக்கு வந்து கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா 2 தவணை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுகி தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெள்ளை அவல், நான் சிகப்பு தேரிஞ்சு போட்டேன், நல்லா ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து இப்போ அரைக்க போகிறேன். கிரைண்டரில் மிக்சியில் எப்படி தோதோ அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் இருக்கட்டும். மறுநாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மேலே வந்து உளுந்த மாவெல்லாம் இருக்கும், கீழே வந்து அரிசி தங்கிரும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு நமக்கு எப்படி எது வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். சின்ன கல்லாக இருக்குது, பெரிய கல்லாக இருந்தால் ஹோட்டலில் போலே பெருசாக கிடைக்கும். நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா வரும். நெய்யோ நல்லெண்ணெய்யோ எதுவோ போட்டுக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மூடியெலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த தோசை கரண்டில் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஹோட்டலில் போலே வரும். சுற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே இந்த பாருங்கள் என்ன கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எடுத்து சைடில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அதே கலரில் வந்திருக்கு. எவ்வளோ லேஸாக பேப்பர் ரோஸ்ட் போல் நமக்கு நல்லா சுற்றுறதுக்கு நல்லா வரும். ஒழியாமல் வைக்காமல் அழகாக பாருங்கள் ஹோட்டலில் போலே சுற்ற வருது. தோசை வேணால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, பெரிய கல்லாக இருந்தால் பெருசாக இருக்கும். பாருங்கள், அருமையாக தோசை சுட்டுட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். மிக்க நன்றி.